வேந்தரின் உச்சிவேளை பகல் செய்திகளுக்காக காவேரி ஜெகநாதன். கௌரி, முதலில் தலைப்புச் செய்திகள். ஜெயலலிதா மரணம் பற்றி சிபிஐ விசாரணை தேவை. மாநிலங்களவையில் மைத்ரேயன் வலியுறுத்தல். சட்டப்பேரவை விதிகளில் ரகசிய வாக்கெடுப்பிற்கு இடமில்லை. ஸ்டாலின் கொடுத்த வழக்கில் பேரவை செயலர் பதில் மனு. அதிமுக பொதுச் செயலராக தேர்ந்தெடுக்கப்பட்டது செல்லாது என்ற புகார். விளக்கம் தெரிவித்து தேர்தல் ஆணையத்திடம் சசிகலா மனு. தங்கச்சி மடத்தில் 4வது நாளாக தொடரும் போராட்டம். சுட்டுக் கொல்லப்பட்ட மீனவரின் உடலை வாங்க மறுப்பு. வடகாடு பகுதியில் எரிவாயு திட்டத்திற்கு கடும் எதிர்ப்பு. போராட்டத்தை தொடர மக்கள் முடிவு. ஜெயலலிதா மரணம் குறித்து சிபிஐ நீதி விசாரணைக்கு உத்தரவிட வேண்டுமென மாநிலங்களவையில் பன்னீர்செல்வம் அணியைச் சேர்ந்த மைத்ரேயன் கோரிக்கை வைத்தார். இதற்கு சசிகலா அணி எம்பி எதிர்ப்பு தெரிவித்ததால் அவையில் கூச்சல் குழப்பம் நிலவியது. நாடாளுமன்றத்தின் பட்ஜெட் கூட்டத்தொடரின் 2வது அமர்வின் 2வது நாளான இன்று மாநிலங்களவையில் பேசிய பன்னீர்செல்வம் அணியைச் சேர்ந்த மைத்ரேயன் எம்பி மறைந்த முதல்வர் ஜெயலலிதாவின் மரணத்தில் மர்மம் இருப்பதாகவும் அது குறித்து மத்திய அரசு சார்பில் சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும் என்றும் பேசினார். ஜெயலலிதாவிற்கு அளிக்கப்பட்ட சிகிச்சை முறைகளில் அறிக்கைகளில் முரண்பட்ட தகவல்கள் உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். அப்போது மைத்ரேயன் பேச்சில் சசிகலா அணியின் விஜிலா சத்யானந்த் குறுக்கிட்டு எதிர்ப்பு தெரிவித்தார். விஜிலா சத்யானந்தின் குறுக்கீட்டிற்கு மாநிலங்களவை துணைத் தலைவர் பிஜே குரியன் கண்டனம் தெரிவித்தார். எனினும் இருதரப்பும் தொடர்ந்து பேசியதால் அவையில் அமளி நிலவியது. The Honorable Chief Minister of Tamil Nadu was admitted to Vigila, you are not allowed. You are not allowed. And dehydration. She was. What are you doing? Altered sensorium. This is not going on record. Not consistently responding to verbal commands. This is not the way. These are the two reports by the same hospital on different dates. I think this alone. What are you doing? Enough to demand a central inquiry. I will take action against you. What are you doing? Altered sensorium. This is not going on record. Not consistently. I will take action. No, sit down. Sit down. Vigila, you listen. Sit down. I want to listen to what he is saying. Given first aid. She is saying something. Hospital. I will see. Vigila, Satyadan, are you listening to me? மாநிலங்களவையில் பேசிய திமுக உறுப்பினர் திருச்சி சிவா நெடுவாசல் ஹைட்ரோ கார்பன் பிரச்சினை பற்றி குறிப்பிட்டார். ஹைட்ரோ கார்பன் திட்டம் விவசாயிகளுக்கும் விவசாய நிலங்களுக்கும் எதிரானது என்று குறிப்பிட்ட திருச்சி சிவா மத்திய அரசு ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை கைவிட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். Tamil Nadu is already shortage of water. The scanty region would become a desert, and other things would spoil the entire water region there, sir. So the people are very much agitated. And the central government, we urge the central government to immediately revoke the project, and this assurance we expect from the central government. திமுக எம்பி கனிமொழி மாநிலங்களவையில் பேசுகையில் தங்கச்சி மடம் மீனவர் சுட்டுக் கொல்லப்பட்ட பிரச்சனையை அவையில் எழுப்பினார். தமிழக மீனவர்களும் இந்திய மீனவர்கள்தான் என்று குறிப்பிட்ட அவர் தமிழக மீனவர்கள் அச்சத்தில் உள்ளதாகவும் அவர்களின் உயிருக்கு உரிய பாதுகாப்பும் உத்தரவாதமும் அளிக்கப்பட வேண்டும் என்றும் மத்திய அரசை வலியுறுத்தினார். The fishermen are worried. They're not sure whether they can go to the sea and come back alive. This boy, this young man who was shot is just 21 years old. This issue is a burning issue in Tamil Nadu. But the central government does not seem to respond. That the central government was not strong enough. That is why this is happening. But why aren't they not bothered about what is happening in Tamil Nadu? Aren't we citizens of this country? அதிமுக பொதுச் செயலராக நியமனம் செய்யப்பட்டது தொடர்பாக தேர்தல் ஆணையத்திற்கு சசிகலா பதில் மனு அளித்துள்ளார். அவருடைய வழக்கறிஞர்கள் பதில் மனுவை தேர்தல் ஆணையத்திடம் இன்று ஒப்படைத்தனர். அதிமுகவின் பொதுச் செயலராக பதவி வகித்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் மறைவுக்கு பிறகு அக்கட்சியின் பொதுச் செயலராக சசிகலா தேர்வு செய்யப்பட்டார். இந்நிலையில் முதல்வராக இருந்து ராஜினாமா செய்த பன்னீர்செல்வம் சசிகலாவுக்கு எதிராக போர்க்கொடி உயர்த்தினார். அவருடைய ஆதரவாளர்கள் தனி அணியாக செயல்பட தொடங்கினர். பன்னீர்செல்வம் ஆதரவாளர்களை கட்சியிலிருந்து நீக்கிய சசிகலா
சசிகலா சொத்து குவிப்பு வழக்கில் தண்டனை உறுதி செய்யப்பட்ட நிலையில் பெங்களூரு சிறையில் உள்ளார். இந்நிலையில் சசிகலா அதிமுக பொதுச் செயலராக தேர்வு செய்யப்பட்டது செல்லாது என பன்னீர்செல்வம் அணியை சேர்ந்த மைத்ரேயன் எம்பி தேர்தல் ஆணையத்திடம் புகார் மனு அளித்திருந்தார். இந்த மனுவின் மீதான விளக்கம் அளிக்குமாறு சிறையில் உள்ள கட்சியின் பொதுச் செயலரான சசிகலாவுக்கு தேர்தல் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியிருந்தது. இந்த நோட்டீஸுக்கு கடந்த மாதம் 20 மற்றும் 28ஆம் தேதிகளில் சசிகலாவால் துணை பொதுச் செயலராக நியமிக்கப்பட்ட டிடிவி தினகரன் விளக்கம் அனுப்பியுள்ளார். ஆனால் டிடிவி தினகரன் விளக்கம் அளித்திருப்பதை ஏற்க முடியாது என்று தெரிவித்த தேர்தல் ஆணையம் கட்சியிலிருந்து எழுதப்படும் கடிதத்தில் அதிகாரப்பூர்வமான நிர்வாகிதான் கையெழுத்திட வேண்டும் என்றும் குறிப்பிட்டிருந்தது. இதையடுத்து சசிகலா தேர்தல் ஆணையத்திற்கு தனது பதிலை தெரிவித்துள்ளார். பதில் மனுவை தேர்தல் ஆணையத்திடம் சசிகலாவின் வழக்கறிஞர்கள் ராகேஷ் சர்மா, பரணிக்குமார் ஆகியோர் தில்லியில் இன்று தேர்தல் ஆணையத்திடம் அளித்தனர். 70 பக்கங்கள் கொண்ட சசிகலாவின் பதில் மனுவில் புகார் அளித்தோரெல்லாம் தன்னை அதிமுகவின் பொதுச் செயலராக தேர்வு செய்தவர்கள் என்றும் கட்சியின் பொதுக்குழு தன்னை பொதுச் செயலராக தேர்ந்தெடுத்ததில் எந்த விதிமீறலும் இல்லை என்றும் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. சட்டப்பேரவையில் நம்பிக்கை வாக்கெடுப்பு நடத்த விதிகளில் இடமில்லை என சென்னை உயர்நீதிமன்றத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் ஸ்டாலின் தாக்கல் செய்த வழக்கில் பேரவைச் செயலர் ஜமாலுதீன் பதில் மனு அளித்துள்ளார். அரசின் பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டுமென்ற ஆளுநரின் உத்தரவை அடுத்து கடந்த மாதம் 18ஆம் தேதி முதல்வர் பழனிசாமி அரசு நம்பிக்கை வாக்கெடுப்பு நடத்தியது. அதை ரகசிய வாக்கெடுப்பாக நடத்த வேண்டுமென திமுக மற்றும் பன்னீர்செல்வம் அணியினர் கோரிக்கை விடுத்தனர். அதற்கு சட்டப்பேரவை செயலர் மறுப்பு தெரிவித்தார். இதையடுத்து ஏற்பட்ட அமளியில் மு.க.ஸ்டாலின் உள்ளிட்ட திமுக உறுப்பினர்கள் வெளியேற்றப்பட்டனர். இதையடுத்து நடைபெற்ற நம்பிக்கை வாக்கெடுப்பில் பழனிசாமி அரசு வெற்றி பெற்றதாக பேரவைத் தலைவர் தனபால் அறிவித்தார். நம்பிக்கை வாக்கெடுப்பு செல்லாது என அறிவிக்க கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் மு.க.ஸ்டாலின் வழக்கு தொடர்ந்திருந்தார். இந்த வழக்கில் முதல்வர் பழனிசாமி, பேரவைத் தலைவர், தலைமைச் செயலர், சட்டப்பேரவைச் செயலர் ஆகியோர் பதிலளிக்க உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இந்த வழக்கு இன்று விசாரணைக்கு வந்த நிலையில் உயர்நீதிமன்றத்தின் நோட்டீஸுக்கு பதிலளித்த சட்டப்பேரவை செயலர் ஜமாலுதீன் ரகசிய வாக்கெடுப்பிற்கு சட்டப்பேரவை விதிகளில் இடமில்லை என்று தெரிவித்துள்ளார். மேலும் பேரவையில் பகுதி வாரியாக வாக்கெடுப்பு நடத்தப்பட்டதாகவும் பேரவையில் அமளியில் ஈடுபட்டதால் திமுகவினர் வெளியேற்றப்பட்டதாகவும் பேரவைச் செயலர் தன்னுடைய பதில் மனுவில் தெரிவித்துள்ளார். நம்பிக்கை வாக்கெடுப்பு வீடியோ பதிவும் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது. இதையடுத்து வீடியோ பதிவு மற்றும் செயலாளரின் பதில் மனு ஆகியவற்றை ஸ்டாலினுக்கு தர வேண்டும் என்று உத்தரவிட்ட உயர்நீதிமன்றம் வழக்கு விசாரணையை ஏப்ரல் மாதம் 24ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தது. இலங்கை கடற்படையால் சுட்டுக் கொல்லப்பட்ட மீனவரின் உடலை வாங்க மறுத்து தங்கச்சி மடத்தில் மீனவர்கள் மேற்கொண்டுள்ள போராட்டம் 4வது நாளாக நீடிக்கிறது. இலங்கை கடற்படையினர் துப்பாக்கியால் சுட்டதில் ராமேஸ்வரம் அருகே உள்ள தங்கச்சி மடத்தை சேர்ந்த மீனவர் பிரிட்ஜோ என்பவர் கடந்த 6ஆம் தேதி இரவு பலியானார். எல்லை தாண்டும் மீனவர்கள் மீது இலங்கை கடற்படை துப்பாக்கிச் சூடு நடத்தாது என மத்திய அரசிடம் இலங்கை அரசு உறுதியளித்துள்ளது. இதை மீறி இலங்கை கடற்படையினர் நடத்திய துப்பாக்கிச் சூடு மீனவர் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதனால் பலியான மீனவரின் உடலை வாங்க மறுத்துவிட்ட நிலையில் உடற்கூறு ஆய்வுக்கு பின்னர் பிரிட்ஜோவின் உடல் ராமேஸ்வரம் அரசு மருத்துவமனையில் வைக்கப்பட்டுள்ளது. இதுபோன்ற சம்பவங்கள் இனிமேல் நடக்காது என மத்திய அரசு உத்தரவாதம் அளிக்க வேண்டும் என்றும் துப்பாக்கிச் சூடு நடத்திய இலங்கை கடற்படையினரை கைது செய்ய வேண்டும் போன்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி கடந்த 7ஆம் தேதி முதல் அனைத்து மீனவர்கள் சங்கங்களும் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். தங்கச்சி மடத்தில் கோரிக்கைகளை வலியுறுத்தி 4வது நாளாக மீனவர்களின் போராட்டம் இன்றும் தொடர்கிறது. ரொம்ப அமைதியான முறையில் போராட்டம் நடத்திட்டு வராங்க. இதை கலைக்கிறதுக்காக அரசியல்வாதிகளும் காவலர்களும் முயற்சிக்கிறாங்க. சூழ்ச்சியாக ரொம்ப நடக்குது. இதனால இதை ஒழுங்காக நடக்கடாம பண்ணினா மாணவர்களோட போராட்டம் ரொம்ப தீவிரமாகும். ஜல்லிக்கட்டுக்கு பண்ண போராட்டத்தை விட ரொம்ப அதிகமான போராட்டம் நடத்துவோம். மீனவர்களோட இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கொண்டு வரணும். அது வரைக்கும் மாணவர்கள் போராட்டம் நடந்துகிட்டே இருக்கும். எங்களுக்கு பாரம்பரியமா நாங்க மீன் பிடிக்கிற இடத்துல எங்களுக்கு மீன் பிடிக்கிற உரிமை வேணும். எங்களுடைய சகோதரர்கள் மீன் பிடிக்க செல்லும் பொழுது அவர்களை எந்த ஒரு காரணத்தை கொண்டு அவர்களுடைய தொழிலையோ பாதிப்புக்கு உள்ளாக்க கூடாது. அவர்கள் உயிருக்கு எந்த ஒரு ஆபத்தும் வரக்கூடாது. இதுக்காகத்தான் நாங்க 4 நாளா இந்த தெருவுல உட்கார்ந்து போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்கோம். இதனிடையே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலர் முத்தரசன் மற்றும் தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் ஆகியோர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள மீனவர்களை சந்தித்து தங்கள் ஆதரவை தெரிவித்தனர். பொதுவாக இலங்கை கடற்படையினுடைய தளபதி சொல்றாரு, நாங்க சுடவே இல்லைன்னு சொல்றாரு. நாங்க அப்படிப்பட்ட காரியத்தை செய்யவில்லை என்று சொல்லுகிறார். எஃப்ஐஆர் உறுதியாக போட வேண்டும். அந்த கடற்படை தளபதி மேலேயே போட வேண்டும். அவர்கள் கைது செய்யப்பட வேண்டும். அதற்குரிய நடவடிக்கையை இந்திய அரசாங்கம் மேற்கொள்ள வேண்டும். அவருடைய அறிக்கை இருக்கிறது. அந்த அறிக்கை நிராகரிக்கக்கூடிய அறிக்கை. அதை நான் நிராகரிக்க கூடாது. இந்திய அரசாங்கம் நிராகரித்திருக்க வேண்டும்.
இப்படி கடற்படை தளபதி சொல்வது தவறான கருத்து, இது நான் ஏற்கவில்லை என்று மறுப்பு தெரிவித்திருக்க வேண்டும். அவர்கள் செய்யவில்லை. இந்த பாரம்பரிய மீன்பிடி உரிமையை உறுதி செய்கின்ற உத்தரவாதத்தையும் கச்சத்தீவை மீட்பதற்கான நடவடிக்கையையும் தமிழக அரசு தொடுத்திருக்கிற வழக்குகளோடு இணைந்து அதற்கு ஒத்துழையாக வேண்டும். என்னுடைய மீனவ சகோதர சகோதரிகள் கேட்கின்ற கோரிக்கை 100க்கு 100 நியாயமான கோரிக்கை. உயிரிழந்த பிரிட்ஜ் அவருடைய ஆத்மா சாந்தி அடைய வேண்டும் என்று சொன்னால் மத்திய அரசு உடனடியாக அந்த சிங்கள படை வீரனை கைது செய்யணும். இலங்கை கடற்படையினரால் தமிழக மீனவர்கள் தாக்கப்படுவதை தடுக்க மத்திய அரசு உறுதியான நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி நாகை மாவட்டத்தில் 4வது நாளாக மீனவர்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர். இலங்கை கடற்படையினர் துப்பாக்கியால் சுட்டதில் தங்கச்சி மடத்தைச் சேர்ந்த மீனவர் பிரிட்ஜோ என்பவர் கடந்த 6ஆம் தேதி பலியானார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து நாகப்பட்டினம் மாவட்டத்தில் ஆயிரக்கணக்கான மீனவர்கள் கடந்த 7ஆம் தேதியில் இருந்து வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். 1600 படகுகளும் 8100 ஃபைபர் படகுகளும் கடற்கரைகளில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. இலங்கை கடற்படையினரால் தமிழக மீனவர்கள் தொடர்ந்து தாக்கப்படுவதை தடுக்க மத்திய அரசு உறுதியான நடவடிக்கை எடுக்க வேண்டுமென மீனவர்கள் வலியுறுத்தினர். புதுக்கோட்டை மாவட்டம் நெடுவாசலில் ஹைட்ரோ கார்பன் எடுக்கும் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து நடைபெற்று வந்த போராட்டம் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள நிலையில் வடகாட்டில் நடைபெறும் போராட்டம் தீவிரமடைந்துள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் வடகாட்டில் இன்று 6வது நாளாக மக்கள் போராட்டம் தொடர்கிறது. மத்திய அரசு இயற்கை எரிவாயு திட்டத்தை திரும்பப் பெற வேண்டும், வடகாடு வணக்கன்காடு பகுதியில் கையகப்படுத்திய விளைநிலங்களை திரும்ப ஒப்படைக்க வேண்டும் என்பன போன்ற கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டு வருகின்றன. வடகாடு பெரிய கடைவீதி பகுதியில் நடைபெற்று வரும் போராட்டத்தில் பல்வேறு கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் பங்கேற்றுள்ளனர். நெடுவாசலில் போராட்டம் தற்காலிகமாக விலக்கிக் கொள்ளப்பட்டுள்ள நிலையில் வடகாடு மற்றும் நல்லாண்டர் கொல்லையில் போராட்டம் தொடர்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. நெடுவாசல் போராட்டம் தற்காலிகமாக கைவிடப்பட்டிருக்கிறது. ஆனால் எங்களது வடகாடு போராட்டமானது சிறப்பு சட்டமன்றத்தை கூட்டி மாநில அரசு கடந்த காலத்திலே ஜெயலலிதா அம்மையார் எவ்வாறு இந்த திட்டத்தை சட்டமன்றத்தை கூட்டி தடை செய்தாரோ, மீத்தேன் திட்டத்தை தடை செய்தாரோ, அதே ரீதியில் இவர்களும் இந்த திட்டத்தை தடை செய்யும் வரை எங்கள் போராட்டம் தொடர்ந்து கொண்டே இருக்கும். மத்திய அரசு இதை தவிர்க்கும் வரை நாங்கள் உயிர் உள்ள வரை போராடுவோம். எங்களுடைய மண்வளமும் கிடக்கூடாது, எங்களுடைய நீர்வள திட்டமும் கிடக்கூடாது, எங்களுடைய வாரிசுகளுக்கு எந்த பாதிப்பும் வரக்கூடாது. எங்கள் மண்ணில் விளைஞ்ச அனைத்து பொருட்களையும் கொண்டு வந்து பாடை கட்டி வேளாண் கருவிகளை கொண்டு வந்து இன்று போராடணும். நிறைவு பெற்றது தேக்கம்பட்டி யானைகள் புத்துணர்வு முகாம். பங்கேற்ற 32 யானைகள் ஊர் திரும்புகின்றன. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. தமிழக விவசாயிகளின் தற்கொலைகளை தடுத்து நிறுத்த கோரி அனைத்து விவசாயிகள் சங்கங்களின் சார்பாக சென்னையில் இன்று ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. சென்னை சேப்பாக்கம் விருந்தினர் மாளிகை அருகே நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்திற்கு அனைத்து விவசாயிகள் சங்கங்களின் ஒருங்கிணைப்பாளர் PR பாண்டியன் தலைமை தாங்கினார். இதில் நீரின்றி பயிர்கள் கருகியதை பார்த்து தற்கொலை மற்றும் அதிர்ச்சியில் மரணமடைந்த 275 விவசாயிகளின் படங்களை தென்னிந்திய நடிகர் சங்க பொதுச் செயலர் நடிகர் விஷால் மற்றும் தமிழக வணிகர் சங்க பேரமைப்பின் தலைவர் விக்ரமராஜா ஆகியோர் திறந்து வைத்தனர். பின்னர் கூட்டத்தில் பேசிய நடிகர் விஷால், மக்கள் அனைவரும் கைகோர்த்தால் தான் விவசாயிகளை காப்பாற்ற முடியும் என்றும் விவசாயிகளுக்கு தற்கொலை எண்ணம் வராமல் அவர்களை காக்க வேண்டும் என்றும் குறிப்பிட்டார். விவசாயம் என்ற துறை ரொம்ப முக்கியமான துறை. ஒரு விவசாயி நல்லா இருந்தா இந்த நாடே நல்லா இருக்கிற மாதிரி தான். ஒரு விவசாயியோட முக்கியத்துவம் எல்லோரும் உணர்ந்து இனிமே அவங்க தற்கொலை என்ற அந்த எண்ணமே இருக்காத அளவுக்கு நம்ம எல்லாம் ஊக்கம் கொடுத்து அவங்களை காப்பாற்றணும்ன்றதுதான் என்னோட நோக்கம். பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய விக்ரமராஜா, தமிழகத்தில் 70% பேர் பெப்சி மற்றும் கோக் உள்ளிட்ட அந்நிய நாட்டு குளிர்பானத்தை புறக்கணித்துள்ளனர் என்றும் சட்ட சிக்கல் காரணமாக முழுமையாக தடை செய்ய முடியவில்லை என்றும் வணிகர் சங்க பேரமைப்பின் தலைவர் விக்ரமராஜா தெரிவித்துள்ளார். ஏறக்குறைய 70% வியாபாரிகள் புறக்கணித்திருக்கிறார்கள். இன்னும் ஒரு 30% வியாபாரிகள் அதிலே சட்ட ரீதியான பிரச்சனைகள் இருக்கிறது. 12 மாதத்திற்கு விற்பனையை முழுமையாக கணக்கிலிட்டு ஜனவரி முதல் வாரத்தில் அந்த லாபத்தொகையை கொடுத்து விடுகிறார்கள். ஆகவே ஓராண்டு காலம் அந்த குளிர்பானத்தை விற்பனை செய்ய வேண்டும் என்ற ஒரு அக்ரிமெண்டை போட்டு வைத்துக் கொண்டிருக்கின்ற காரணத்தினால் சட்ட சிக்கலாக இருக்கின்ற சூழலிலே சட்ட வல்லுநர்களை வைத்து ஆய்வு செய்து கொண்டிருக்கிறோம்.
புதுச்சேரி கதிர்காமம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட 3 நோயாளிகள் மரணமடைந்ததற்கு எதிர்ப்பு தெரிவித்து முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்ட 100க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டனர். கதிர்காமம் இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இரத்த சுத்திகரிப்பிற்கு அனுமதிக்கப்பட்டிருந்த சுஷீலா உள்பட 3 பேர் பலியாகினர். இதற்கு திடீரென்று ஏற்பட்ட மின்தடைதான் காரணம் என கூறப்பட்டது. இதனால் ஆத்திரமடைந்த 3 பேரின் உறவினர்கள் மருத்துவமனையை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டம் நடத்தினர். மின்தடை ஏற்பட்ட போது பணியில் இருந்த மருத்துவர் உள்பட 3 பேர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டனர். இது தொடர்பாக உரிய விசாரணை நடத்தப்படும் என்று அறிவித்த புதுச்சேரி அரசு உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு தலா 5 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் மருத்துவமனையின் அலட்சிய போக்கை கண்டித்து என்ஆர் காங்கிரஸ் சார்பில் இன்று ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட சட்டமன்ற உறுப்பினர் ஜெயபால் உள்பட நூற்றுக்கணக்கானோர் மருத்துவமனை நிர்வாகத்திற்கு எதிராக கண்டன முழக்கங்களை எழுப்பியதுடன் வழுதாவூர் சாலையில் அமர்ந்து மறியலிலும் ஈடுபட்டனர். 30 நிமிட போராட்டத்திற்கு பின்பு அவர்கள் மருத்துவமனைக்குள் நுழைய முயன்றனர். இதனையடுத்து அவர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். கோயம்புத்தூர் மாவட்டம் மேட்டுப்பாளையத்தை அடுத்த தேக்கம்பட்டியில் கடந்த 1 மாத காலமாக நடைபெற்று வந்த கோவில் யானைகள் புத்துணர்வு முகாம் இன்று நிறைவு பெற்றது. இது பற்றிய விரிவான தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் சதீஷ்குமார். மேட்டுப்பாளையம் தேக்கம்பட்டியில் நடைபெற்று வந்த யானைகளுக்கான சிறப்பு நலவாழ்வு முகாம் இன்றுடன் நிறைவு பெறுகிறது. இந்த ஆண்டிற்கான முகாம் கடந்த மாதம் 9ஆம் தேதி துவங்கியது. இதில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியைச் சேர்ந்த கோயில்களுக்கும் மடங்களுக்கும் சொந்தமான 33 யானைகள் கலந்து கொண்டன. இந்த முகாமில் யானைகளுக்கான சிறப்பு உணவுகள் மற்றும் நடைபயிற்சி, மருத்துவம் போன்றவைகள் தொடர்ந்து அளிக்கப்பட்டு வந்தது. யானைகளுக்கு சிறப்பான திட்டங்களை நிறைய இந்த ஆண்டுகள் செஞ்சிருக்காங்க. கோயில் இருந்தால் கூட பசி கிடைச்சிருக்குமான்றது கொஞ்சம் வாய்ப்பு கம்மி தான். இங்கே ஒவ்வொரு யானைக்கும் அன்னன்னைக்கு தெளிவான இருந்தால் இப்போ யானைகளுக்கு பசி நிறைய கிடைக்க விட்டது. அது மாதிரி குளிக்கிறதுக்கு போனதோட இந்த ஆண்டு கொஞ்சம் சவரெல்லாம் கொஞ்சம் ஏற்பாடு வந்து யானையும் சந்தோஷமாக இருந்துச்சு. யானை பார்க்க நாங்கள் சந்தோஷமாக இருந்தோம். வருஷம் முகாமை நல்லபடியாக சிறப்பாக அட்டன் பண்ணி சிறப்பான வழி நடத்தி போய்கிட்டு இருக்கோம். இந்த வருஷம் மிக சிறப்பாக இருந்தது. வெயிலுக்காக வேண்டி பந்தல்லாம் அமைச்சு கொடுத்தாங்க. யானைகளுக்கு தீவனமும் பசுந்தீவனம் நல்லபடியாக வந்திருந்தது. இந்நிலையில் இன்றுடன் நிறைவு பெறக்கூடிய இந்த முகாமில் பாகன்களுக்கும் யானைகளுக்கும் சிறந்த அறிவுரைகள் மற்றும் மருத்துவ முறைகள் போன்றவை அளிக்கப்பட்டு அந்தந்த கோயில்களுக்கும் மடங்களுக்கும் மாலையுடன் திருப்பி அனுப்பப்பட உள்ளது. வேந்தர் செய்திகளுக்காக தேக்கம்பட்டியிலிருந்து ரா சதீஷ்குமார். கழிவு பஞ்சு ஏற்றுமதியை நிறுத்த வலியுறுத்தியும் நூல் விலை உயர்வை கட்டுப்படுத்த வலியுறுத்தியும் பல்லடத்தில் விசைத்தறியாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திருப்பூர் மாவட்டம் ஜவுளி உற்பத்தியாளர் சங்கம் மற்றும் விசைத்தறியாளர் சங்கம் சார்பில் கடந்த 10 நாட்களாக பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மத்திய அரசின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. இதன் காரணமாக சுமார் 2 லட்சம் தொழிலாளர்களும் 3 லட்சம் விசைத்தறிகளும் இயங்காமல் 400 கோடி ரூபாய்க்கு மேல் உற்பத்தி இழப்பு ஏற்பட்டுள்ளது. பல்லடத்தில் இன்று நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் திருப்பூர், கோயம்புத்தூர் மாவட்டங்களைச் சேர்ந்த விசைத்தறியாளர்கள், ஜவுளி உற்பத்தியாளர்கள் மற்றும் தொழிலாளர்கள் உள்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக மத்திய மாநில அரசுகள் உடனடியாக எங்களுடைய பகுதிகளிலே பயன்படக்கூடிய கழிவு பஞ்சை உடனடியாக சப்ளை செய்ய வேண்டும். கழிவு பஞ்சு ஏற்றுமதிக்கு உடனடியாக தடை விதிக்க வேண்டும். அதே போன்று பஞ்சு கடத்தலை, பஞ்சு பதுக்கலை தடை செய்ய வேண்டும். ஆகவே உடனடியாக மத்திய அரசு இந்த பிரச்சனைகளை தலையிட்டு கழிவு பஞ்சு ஏற்றுமதிக்கு தடை விதிக்க வேண்டும். புதுச்சேரியில் நெல்லித்தோப்பு அருகே இருசக்கர வாகனத்தின் மீது தனியார் பேருந்து மோதியதில் இருசக்கர வாகனத்தில் சென்ற பெண் பலியானார். ஆத்திரமடைந்த பொதுமக்கள் பேருந்தின் கண்ணாடியை உடைத்து நொறுக்கினர். நெல்லித்தோப்பு தொகுதி கொசப்பாளையத்தை சேர்ந்தவர் கோவிந்தம்மாள். இவர் இன்று காலை நெல்லித்தோப்பு அருகே இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தார். அப்போது மரக்காணத்தில் இருந்து புதுச்சேரி நோக்கி வந்த தனியார் பேருந்து எதிர்பாரா விதமாக கோவிந்தம்மாள் சென்ற இருசக்கர வாகனத்தின் மீது மோதியது. இதில் நிலை தடுமாறி கீழே விழுந்த கோவிந்தம்மாளின் மீது பேருந்து ஏறியதில் அவர் அந்த இடத்திலேயே பலியானார். இதனால் ஆத்திரமடைந்த கோவிந்தம்மாளின் உறவினர்களும் பொதுமக்களும் பேருந்தின் கண்ணாடியை அடித்து நொறுக்கினர். தகவல் அறிந்து அந்த இடத்திற்கு வந்த உருளையன்பேட்டை காவல்துறையினர் உறவினர்களை சமாதானப்படுத்தினர். இந்த விபத்து குறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் மாசி திருவிழா தேரோட்டம் இன்று காலை மிகச்சிறப்பாக நடைபெற்றது. இதில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்தனர். முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் 2வது படை வீடான திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் மாசி தேரோட்ட விழா கடந்த 1ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. தொடர்ந்து 9 நாட்களும் சுவாமி பல்வேறு வாகனங்களில் மாடவீதி மற்றும் ரத வீதிகளில் வலம் வந்து பக்தர்களுக்கு காட்சி தந்தார். திருவிழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்டம் இன்று நடைபெற்றது.
நடைபெற்றது. இதை முன்னிட்டு இன்று அதிகாலை கோவில் நடை திறக்கப்பட்டு விஸ்வரூப ஆராதனை, உதயமார்த்தாண்ட அபிஷேகம் நடைபெற்றது. பின்னர் சுப்பிரமணிய சுவாமி வள்ளி தெய்வானையுடன் திருத்தேரில் எழுந்தருளினார். இதையடுத்து காலை 6:30 மணி அளவில் தேரோட்டம் தொடங்கியது. முதலில் சிறிய தேரில் விநாயகர் எழுந்தருளி 4 ரத வீதிகளில் வலம் வந்தார். பின்னர் முருகப்பெருமான் வள்ளி தெய்வானையுடன் தேரில் எழுந்தருளி 4 ரத வீதிகளில் வலம் வந்தார். விழாவில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று தேரை வடம் பிடித்து இழுத்து சுவாமி தரிசனம் செய்தனர். திருவிழாவின் சிகர நிகழ்ச்சியான தேரோட்டம் இன்று காலை துவங்கியது. சுவாமி குமரவடங்க பெருமான் வள்ளி தெய்வானையுடன் பெரிய தேரில் பவனி வந்து 4 ரத வீதிகளில் பவனி வந்து நிலையம் வந்து சேர்ந்தார். இந்த தேரோட்டத்திற்கான ஏராளமான பக்தர்கள் திருச்செந்தூர் வந்து தேர் தரிசனம் செய்துவிட்டு சென்றார்கள். திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி அறுபடை வீடுகளில் ஒன்றான இது மெயினான தெய்வம். தேரோட்டம் என்பது அனைத்து சமுதாய மக்களும் ஊர்கூடி தேர் இழுக்க வேண்டும் என்ற ஒற்றுமை நல்லிணக்கத்தை முன்னோர்கள் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்தது. இந்த தேரோட்டத்தில் அனைத்து சமுதாய மக்களும் வருஷந்தோறும் முருகப்பெருமானோட அருள் அனைத்து மதத்தினருக்கும் அனைத்து பேருக்கும் கிடைக்க வேண்டும். மெக்சிகோ பன்னாட்டு கார் பந்தயம், பின்லாந்து வீரர் முன்னேற்றம். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. இனி அயலக செய்திகள். தென்கொரியாவில் பதவி நீக்கம் செய்யப்பட்ட அதிபரின் ஆதரவாளர்களுக்கும் காவல்துறையினருக்கும் இடையே ஏற்பட்ட மோதலால் பதற்றம் நிலவியது. தென்கொரிய அதிபர் பார்க் ஜென் ஹை மீது ஊழல் குற்றச்சாட்டு எழுந்ததை அடுத்து அவர் பதவி விலக வேண்டும் என்று பல்வேறு தரப்பினரும் போராட்டங்களில் ஈடுபட்டு வந்தனர். இந்நிலையில் 6 மாத காலத்திற்கு அதிபர் பார்க் ஜென் ஹை தற்காலிக பதவி இடைநீக்கம் செய்யப்பட்டார். அவர் அதிபராக நீடிப்பதா வேண்டாமா என்பது குறித்து விசாரணை நடத்திய அந்நாட்டு அரசியல் சாசன நீதிமன்றம் பதவி நீக்கத்தை உறுதிப்படுத்தியது. இதனையடுத்து தலைநகர் சியோலில் கூடிய அதிபரின் ஆயிரக்கணக்கான ஆதரவாளர்கள் காவல்துறையினரின் தடுப்புகளை வீசி எறிந்தும் காவல்துறை வாகனங்களின் மீது ஏறியும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதனையடுத்து காவலர்களுக்கும் அதிபரின் ஆதரவாளர்களுக்கும் இடையே மோதல் ஏற்பட்டது. இதனால் அப்பகுதி போர்க்களம் போல காட்சியளித்தது. மெக்சிகோவில் நடைபெற்று வரும் பன்னாட்டு கார் பந்தயத்தில் பின்லாந்து வீரர் ஜூஹோ ஹனியன் 2 கட்ட போட்டியில் முதலிடத்திற்கு முன்னேறியுள்ளார். மெக்சிகோ பன்னாட்டு கார் பந்தயம் மெக்சிகோவில் நடைபெற்று வருகிறது. இதில் பின்லாந்து, பிரிட்டன், பிரான்ஸ் உள்பட பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த புகழ் வாய்ந்த கார் வீரர்கள் பங்கேற்றுள்ளனர். முதல் மற்றும் 2 கட்டமாக நடைபெற்ற போட்டிகளில் பின்லாந்து வீரர் ஜூஹோ, எஸ்டோனியா வீரர் ஆட்தனாக், பிரான்ஸ் வீரர் கிறிஸ்மிக் உள்பட பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த வீரர்கள் கலந்து கொண்டனர். விறுவிறுப்பாக நடைபெற்ற இந்த போட்டியை ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் கண்டு ரசித்தனர். பந்தய தொலைவான 1.57 கிலோமீட்டரை ஜூஹோ 3 நிமிடம் 37.2 வினாடிகளில் கடந்து முதலிடத்தை பிடித்தார். எஸ்டோனிய வீரர் ஆட்தனாக் 3 நிமிடம் 38.8 வினாடிகளில் கடந்து 2ஆம் இடத்தையும், பிரான்ஸ் வீரர் கிறிஸ்மிக் 3 நிமிடம் 39.8 வினாடிகளில் கடந்து 3ஆம் இடத்தையும் பிடித்தனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஜெயலலிதா மரணம் பற்றி சிபிஐ விசாரணை தேவை. மாநிலங்களவையில் மைத்ரேயன் வலியுறுத்தல்.
சட்டப்பேரவை விதிகளில் ரகசிய வாக்கெடுப்புக்கு இடமில்லை. ஸ்டாலின் தொடுத்த வழக்கில் பேரவை செயலர் பதில் மனு. அதிமுக பொதுச் செயலராக தேர்ந்தெடுக்கப்பட்டது செல்லாது என்ற புகார். விளக்கம் தெரிவித்து தேர்தல் ஆணையத்திடம் சசிகலா மனு. தங்கச்சி மடத்தில் 4வது நாளாக தொடரும் போராட்டம். சுட்டுக் கொல்லப்பட்ட மீனவரின் உடலை வாங்க மறுப்பு. வடகாடு பகுதியில் எரிவாயு திட்டத்திற்கு கடும் எதிர்ப்பு. போராட்டத்தை தொடர மக்கள் முடிவு. இத்துடன் வேந்தரின் உச்சிவேளை பகல் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் மாலை 6 மணிக்கு வேந்தரின் அந்திமாலை குறுஞ்செய்திகளில் சந்திப்போம். வணக்கம்.